பெண்களாகிய நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜெப வேலையை நாம் மறக்க கூடாது. வேலை செஞ்சதுல நேரம் போனதே தெரியல. அச்சச்சோ, நான் ஜெபிக்கணும். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ! தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது வல்லமை பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை. உமது கட்டளைப்படியே எனக்கு ஆக கடவுது. எனக்கு மேன்மையா இருந்த மரியாள் கர்ப்பமா இருக்கிறாளா? மரியாளும் மிக நல்லவள். அவளை துன்பப்படுத்தக் கூடாது. அவளை ரகசியமாக தள்ளிவிடுவதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. இதோ அவளிடத்தில் உற்பத்தியா இருப்பது பரிசுத்த ஆவியுள்ளது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கர்த்தரின் சித்தத்தின்படியே முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். சொல்லப்பட்ட கட்டளை என்னவென்றால் அரசால் சொல்லப்பட்ட கட்டளை என்னவென்றால் இஸ்ரவேலில் இருக்கும் அனைவரும் நான் சொந்த நாட்டுக்கு செல்லும்படி அரசால் சொல்லப்பட்ட கட்டளை 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 இந்த நிலை எப்படி அவ்வளவு தூரம் செல்வது? நீயும் நிலைமாதமாய் இருக்கிறாய். ஆண்டவனே, கவலை வேண்டாம், நாம் செல்லலாம். தேவன் பார்த்துக் கொள்வார். கொஞ்ச தூரம் அல்ல, 85 மைல் தூரம் செல்ல வேண்டியதற்கு மிக கடினம். பயப்பட வேண்டாம், நாம் செல்லலாம். தேவன் பார்த்துக் கொள்வார். நீயே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, போகலாம். ஐயோ அம்மா, என்னால் முடியவில்லை. மிகவும் வலிக்கிறது. இது பிரசவ வலிதான். கொஞ்சம் பொறுத்துக்கொள். பக்கத்துல வீடு இருக்குது, அங்க போய் கேட்கலாம். ஐயா ஐயா, தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? இங்க இடம் இல்லை ஐயா, அங்கே பார்த்துக்கொள். ஐயா
ஐயா, தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? இல்ல இல்ல. என்னால் முடியவில்லை, வயிறு மிகவும் வலிக்கிறது. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுமா. அம்மா, அம்மா, என் மனைவி பிரசவத்தில் தவிக்கிறாள். தங்குவதற்கு இடம் இருந்தால் தாருங்கள். நீங்கள் யாருங்கள், என்ன வேண்டும்? ஐயா, பார்த்தது பாவமா இருக்குது. 70% water. இங்க இடம் இல்லை, அங்க மாட்டுத் தொழில் What it இருக்காங்க. destroys, what happens on it, மிக்க நன்றி. is all part of our world. நாங்கள் அங்கேயே தங்கிக் கொள்கிறோம். Water, planet Earth. My lunch. நான் ஏரோது யூதராஜ ஜனங்களையும் யூத ஜனங்களையும் சமஸ்தார பாலஸ்தீனத்தையும் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். நான் ஏரோது. வணக்கம் ராஜா, உங்களை காண உங்கள் சாஸ்திரிக்கு வந்திருக்கிறார்கள். என்ன சாஸ்திரிகளா? வர சொல்ல அவர்களே. क्या सोचते हो यीशु मसीह राजा का जन्म पैदा होएगा सोचते हो, इसीलिए सीधा राजा இந்த का ஏரோதுவின் புகழ் கிழக்கு எங்கும் பரவி இருக்கிறது என்பதை தங்கள் வருகை நிமித்தம் நான் நினைத்துக் கொள்கிறேன். தாங்கள் வந்ததின் நோக்கம் என்ன? கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. அது ஒரு ராஜனின் பிறப்பை குறிக்கிறது. அரசே, ராஜாவை கண்டு அவருக்கு பரிசை அளித்து மாறு நாங்கள் வந்துள்ளோம். என்ன யூதனுக்கு ராஜாவா? ஆமா, என்ன சாஸ்திரிகளை வளர்கிறீர்கள்? இல்லை அரசே, அது வரவில்லை. நான் ஒருவன் இங்கு இருக்க எனக்கு போட்டியா இன்னொருவனா? என்ன சாஸ்திரிகளே விளையாடுகிறீர்கள்? இல்லை அரசே, கிழக்கில் ஒரு நட்சத்திரம் உதித்தது, அதற்கு அதுதான் அர்த்தம். யார் அங்கே? யூதனுடைய வேதபாரனை வர சொல். வேதபாரகரே, இவர்கள் உளறுகிறார்கள். உங்களுடைய வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை தாங்கள் காது கேட்க வாசியுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறந்ததல்ல. என்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து பெறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, செய்தி இவ்விதமாக இருக்கிறதோ? நம்முடைய எதிர்ப்பை இவர்களுக்கு தெரிவியாமல் நயவஞ்சகமாக பேசி குழந்தை எங்க பிறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பின்பு நம்முடைய ராஜதந்திரத்தை காண்பிக்க வேண்டியதுதான். சாஸ்திரிகளே, ராஜா பிறந்திருக்கிறார். நீங்கள் மூவரும் சென்று குழந்தை எங்கு பிறந்திருக்கிறது என்பதை எனக்கு தெரிவிப்பீர்களானால் நானும் சென்று அந்த குழந்தையை பார்த்துக் கொள்வேன். நீங்கள் மூவரும் சென்று பார்த்து எனக்கு தெரிவியுங்கள். சரி அரசே. प्ले पड़ रहा है வைஃபை காணுடா. वही पे வைஃபை இப்ப காணு. ஏய், கை மாறிட பூடிடா. प्ले பண்ண Joy
பாரு. போன் வாங்கிட்டு